ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு இருக்குங்க. எதிர்ச்சியாக ஆட்டுக்கட்டி தரைக்கு போகும்போதுங்க அந்த இடத்துல ஒரு பெரிய காளாக இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பி. இயற்கையாக விளைஞ்ச காளான்னா யாருக்குமே பிடிக்காது. இந்த காளான் வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். கிரேவி மாதிரியே செய்யலாம், அப்படி காளான் குழம்பு மாதிரியே செய்யலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்ல காளான்னா அடியில் வந்து நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். பார்க்கும்போதே பயங்கர சூப்பராக இருந்துச்சு. சரி, காளானை பறித்து வச்சுட்டு ஆட்டெலாம் பிடிச்சி இந்த சைடு கட்டிட்டு தீனிப்பில் நறுக்கி போட்டலாங்கிறதுக்காக ஆட்டெலாம் பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் ஆடு மேய்ச்சந்து கட்டணும்னா நைட்டு ஃபுல்லாக அந்த சாலைக்குள்ள தாங்க இருக்கும். ஒரு 10 மணிக்காட்டும் பிடிச்சி இந்த சைடு கம்பி வேலி ஓரமாக கட்டிட்டோம் அப்படின்னா சாலை நல்லா ஈரெல்லாம் காஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போலாம் லைட்டாக மழை தூர மாதிரியே இருக்குது, ரொம்ப மோடமாக இருக்குங்க. அதனால சாலைக்குள்ளார வந்து ஈரம் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே நான் உங்கள் கூட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ 5000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். இது வந்து எனக்கு பெரிய விஷயங்க. ஒவ்வொருத்தர் வந்து 1 மாதத்தில் 2 மாதத்தில் கூட 5000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிடுறாங்க. ஆனால் எனக்கு ரீச் பண்ணுறதுக்கு இப்போ 1 இயருக்கு பக்கமாக ஆயிடுச்சு. கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கை முறையில் இருக்கிற வீடியோ மட்டும்தாங்க நம்ம சேனலில் வந்து வரும். ரீல்ஸு, புதுசாக ஏதாவது கண்டென்ட் மாதிரி யோசிச்சு அது மாதிரிலாம் எதுவுமே நம்ம பண்ணுறது இல்லைங்க. சும்மா நார்மலாக நம்ம வீட்டில் என்ன நடக்குது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ள 5000 சப்ஸ்கிரைப் வந்து கிடைச்சிருக்காங்க. என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்ச எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணால் வியூஸ் நல்லா போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக யாருமே இல்லைங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னலாம் பண்ணலாம், வியூஸ் நல்லா போகும், சப்ஸ்கிரைப் நல்லா ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யூடியூப்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த தகவல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஒரு வருஷம் யூடியூப் சேனலில் நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயம் தான். அதை என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ள லாங் வீடியோ போட்டீங்க அப்படின்னா 4000 மணி நேரம் ரீச் பண்ணுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட போறீங்க அப்படின்னா 3 மாசத்துக்குள்ள 10M வந்து ரீச் பண்ணும். லாங் வீடியோ போட்டாலும் சரிங்க, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாலும் சரிங்க, சப்ஸ்கிரைபர் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் தான் ரீச் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் தாங்க. ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வச்சு நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம். அதே வாட்சிங் டைம் கொண்டாடுறதுக்குனா லாங் வீடியோ தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா 1 இயர் டைம் இருக்குது. நம்ம பொறுமையாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம்னாலுமே சீக்கிரமாக நம்மளுக்கு ரீச் பண்ணி கொடுக்கறது என்னதுன்னா லாங் வீடியோ தாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறோம் அப்படின்னா ஓட்டி ஓட்டி பார்த்தோம்னா கூட 5 நிமிஷம் நம்ம வீடியோ வந்து பார்த்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு லாங் வீடியோ தான் சீக்கிரமாக கை கொடுக்கும். ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்க அப்படின்னா ரீல்ஸ் பண்ணால் சூப்பராக வியூஸ் போகுங்க. ஏதாவது ஒரு ஃபேமஸான கண்டென்ட் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து நம்ம எடுத்து நல்லா ரீல்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரீல்ஸ் எல்லாம் பண்ண வராது அப்படின்னா 60 நிமிஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து நம்ம மக்களுக்கு வந்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டென்ட் வீடியோ எடுத்து பண்ணுங்க. கண்டென்ட் வீடியோ பண்ணும்போது நிறைய பீப்புள்ஸ் வந்து கவர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப அதிகமாக கிடைப்பாங்க. நம்ம சேனலை அதிக பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற பெரிய தப்பே என்னன்னா யூடியூப் நம்பி பெருசாக அமௌண்ட் வந்து போடாதீங்க. யூடியூப் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்பி வேலையை விட்டுட்டு அதிக அமௌண்ட் வந்து அதில் போட்டுட்டு அதை வரங்காட்டியும் எப்படி வருமோ வராதான்னு சொல்லிட்டு பயந்த மாதிரியே இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய முட்டாள்தனங்க. இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற வரைக்கும் நம்மளால அமௌண்ட் அதிகமாக போடாது எந்தெந்த வீடியோ பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் யூடியூப் சேனலை எடுத்ததும் நம்மளுக்கு யாரும் அமௌண்ட் கொடுத்துட மாட்டாங்க. மானிட்டேஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் $100 வந்து ரீச் பண்ணுங்க. $100 ரீச் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க.
அதுக்குள்ள அதிக விலை போட்டு மொபைல் வந்து வாங்காதீங்க. பேசிக்காக உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய்க்குள்ள இருக்கிற மொபைல் எடுத்தோம்னாவே வீடியோ வந்து நல்லா கிளாரிட்டியாக வருங்க. மொபைல் ஒன்று இருந்தால் போதும். சின்னதாக ஒரே ஒரு ட்ரைபேட் இருந்தால் போதுங்க. இது 2 பொருள் மட்டும் இருந்தால் போதும். நம்ம யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி சூப்பராகவே கொண்டு போகலாம். நம்மளுக்கு வீடியோ வந்து எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியாக கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வியூஸ் வந்து வருவாங்க. எந்த கண்டென்ட் வந்து இப்போ நல்லா பாப்புலராக இருக்கோ அந்த கண்டென்ட் வச்சு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணும்போது ஒரு வீடியோ வந்து நல்லா தூக்கி விடுங்க. அந்த வீடியோ எதுன்னு சொல்லிட்டு நல்லா கேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ ரிலேட்டடாக மட்டும் வீடியோ போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வியூஸ் வந்து அதிகமாக வரும், சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக வருங்க. நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சேனலில் ஒரு சாங் வந்து நல்லா பாப்புலராக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த சேனலில் அந்த சாங்கை வச்சு மட்டும் நம்ம வீடியோ வந்து கிரியேட் பண்ணிகிட்டே வரும்போது வியூஸும் நல்லா வருங்க, சப்ஸ்கிரைபரும் நல்லா வரும். இது வந்து யூடியூப்பில் இருக்கிற ஒரு சீக்ரெட்டுங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன். புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தெரியாத சில பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த ட்ரிக்கெல்லாம் சொல்லித்தரத்துக்கே எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் ஆள் இல்லைங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஐடியாங்க. கணவன் மனைவி சேர்ந்து வீடியோ போடுறது, இல்லை மாமனார் மாமியார் கூட சேர்ந்து வீடியோ போடுறது, இல்லை அம்மா அப்பா கூட சேர்ந்து வீடியோ போடுறது, இது மாதிரியெல்லாம் நம்ம வீடியோவில் அதிகமாக ஃபேஸ் இருக்கிற மாதிரி வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் பிடிக்கல அப்படின்னா கூட நம்ம கூட இருக்கிறவங்க ஃபேஸ் பிடிச்சி அவங்களோட கேரக்டர் பிடிச்சின்னா அவங்களுக்காக வீடியோ பார்க்குறவங்க வந்து நிறைய இருப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் சேனல் வந்து நல்லாவே பாப்புலர் ஆகும். யூடியூப் மட்டும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யாருமே ஜாப்பை விட்டுட்டு இது ஒரு தொழிலாக எடுத்து பண்ணலாங்கிறதுக்காக வராதிங்க. மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் வேலையை முழுசாக விடணும்னு நான் சொல்லலை. நீங்கள் அப்படி விட்டுட்டு வர மாதிரி இருந்தால் கூட வந்தோம்னா ஏதோ இந்த ஃபேமிலி நடத்துறதுக்கு உண்டான இன்கம் வந்து நம்ம எடுக்கலாம். ஆனால் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் ஜாப் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக கூட எடுத்து பண்ணலாங்க. அதுதாங்க யூடியூப் வந்து நல்லா கை கொடுக்கும். மெயின் ஜாப்பாக வந்து எடுத்து பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். 5000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு செலிப்ரேஷன் பார்க்கலாங்க. கடையில் வாங்குற மாதிரி ஈஸியாக சிம்பிளாக எப்படி ரசமலாய் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரசமலாய் செய்யறதுக்கு நான் வந்து 3/4 லிட்டர் பால் எடுத்து திரிய வச்சுருக்கேங்க. பால் திரிய வைக்கிறது அப்படின்னா பன்னீர் செய்யறதுக்கு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஃபர்ஸ்ட்டு பாலை வந்து திரிய வச்சுக்கலாங்க. திரிய வைக்கிறதுனா வேறு எதுவுமே இல்லைங்க. பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லெமனில் 1/2 லெமன் மட்டும் போதுங்க. 1/2 லெமனை மட்டும் நல்லா கொட்டையை எடுத்துட்டு புழிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துருங்க. இப்படி நல்லா திரியாக வந்துகிட்டே இருக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இது மாதிரி பால் வந்து நல்லா திரிஞ்சு கட்டி கட்டியாக பால் ஆடை மட்டும் தனியாக வந்துடும். அந்த தண்ணி மட்டும் தனியாக நின்றுங்க. இதை வந்து ஒரு துணியை வச்சும் வடிகட்டலாம், ஒரு வடிகட்டி வச்சு கூட வடிகட்டிக்கலாங்க. பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துருச்சுங்க. பன்னீர் செய்கிற சேம் ப்ராசஸ் தாங்க. பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா திரிஞ்சதுக்கு அப்புறங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணோட்டி நம்ம வந்து ஆற வச்சும் வடிகட்டிக்கலாம், சூடாக இருக்கும் போதுமே வடிகட்டிக்கலாங்க. நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வடிகட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கலர் காட்டன் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. கலர் துணியில் போட்டு வடிகட்டாதீங்க, சாயம் ஓட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை கலர் கிளாத்தை வச்சு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறங்க கொஞ்சமாக தாங்க இருக்கும். இதில் வந்து நம்ம லெமன் வந்து யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த புளிப்பு சுவை வந்து எடுக்கிறதுக்காக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் அலசி எடுத்துக்கலாங்க. அலாசி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். நம்ம வெள்ளை கலர் கிளாத்தில் தாங்க எடுத்தோம் இல்லைங்களா, அதனால நல்லா போட்டு புழிஞ்சு விட்டுக்கலாங்க. பன்னீர் இருக்கிற அந்த புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. நம்ம வினிகர் சேர்த்தாலும் சரிங்க, எலுமிச்சை பழம் சேர்த்தாலும் சரி, நல்லா தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் கூட இருக்காதுங்க. நல்லா கையை விட்டு நல்லா புழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க.
நல்லா 2-3 டைம் மட்டும் தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியில் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இப்படி தாங்க கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். கையை வச்சு இது நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க. உடச்சி வச்சுட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்தி அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டுங்க. சர்க்கரை பாகு கம்பி பதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த பன்னீர் எடுத்து இல்லைங்களா, அதை நல்லா கையை வச்சு நல்லா மசிஞ்சு கொடுத்துக்கணுங்க. உள்ளங்கையை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா தான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத நல்லா சூப்பராக வருங்க. அந்த விரிசலாக வரும் இல்லைங்களா, ரசகுல்லாய் செய்யும் போதும் சரிங்க, ரசமலாய் செய்யும் போதும் விரிசலாக வரும் இல்லைங்களா, அந்த விரிசல் வராது இருக்கணும் அப்படின்னா நல்லா உள்ளங்கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்புங்க. வச்சிருந்தா கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கையை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க. நல்லா சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கூட விரிசல் வராது இருக்குங்க. குட்டி குட்டி உருண்டையை கூட பிடிச்சி வச்சுக்கலாங்க. நான் சும்மா ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு 2 கையும் சேர்த்தி அப்படியே அழுத்தணும் அப்படின்னா நல்லா பால்ஸ் மாதிரி நல்லா சூப்பரான ஷேப் கிடைக்குங்க. ரசகுல்லா செய்கிற மாதிரி இருந்துச்சுனாங்க நல்லா குண்டு குண்டாக உருண்டையாக வரணும்னா நல்லா குண்டு உருண்டையாக பண்ணிக்கணுங்க. ரசமலாய் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி தட்டையாக வர மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான ஷேப் கிடைக்குங்க. நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பன்னீர்ல இருந்துங்க இவ்வளோ பீஸ் தாங்க வந்திருக்கு. இதை நல்லா கொஞ்சம் கூட விரிசல்ல தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் சுகர் சிரப் சூப்பராக கொதிச்சிருச்சு. சுகர் சிரப் ஆஃப் பண்ணாதீங்க, அப்படியே டைரெக்டாக கொதிச்சிட்டு இருக்கும் போதே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நல்லா உப்பி நல்லா பஃப்லியாக நல்லா சூப்பராக வெந்து வருங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா உருண்டையும் இதுக்குள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. அந்த சுகர் சிரப் ஃபுல்லாக உறிஞ்சு நல்லா ஜூஸியாக நல்லா சூப்பராக வெந்து வரட்டுங்க. எல்லா உருண்டைகளையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க. ரசமலாய் செய்யறதுக்கு அந்த பேசிக்கான சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் 1/4 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறங்க ஆச்சி பாதாம் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடர் 10 ரூபா பாக்கெட்டை நான் அப்படியே கொட்டுறேங்க. அப்படியே கொட்டி அது நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரணுங்க. அந்த அளவுக்கு இந்த சிரப் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க. என்கிட்ட இதெல்லாம் இல்லை, என்கிட்ட பாதாம் இருக்குது பிஸ்தா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிங்க அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பால் நல்லா சுண்டி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இது கூடவே சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளருக்கு மேலே சுகர் சேர்த்துருக்கேங்க. இந்த ரெடிமேட் பாதாம் மிக்ஸ் யூஸ் பண்ணும்போதுங்க கடையில் வாங்குற அதே சேம் ரசமலாய் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சு இன்னும் சுண்டி வரும்போது பார்த்தோன்னா கலர் நல்லா சூப்பராக இருக்குங்க. சுகர் சிரப்பில் போட்டோம் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு சின்னதாக இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ரொம்பலாம் விரிஞ்சு வரலங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பேசிக்கான நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, இந்த சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இன்னுமுமே நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த சுகர் சிரப் ஃபுல்லாக எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த உருண்டை மட்டும் இதில் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாங்க. ரெடி பண்ண அந்த ரசமலாய் இது மாதிரி கண்டெய்னர் பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டு குட்டி வந்துங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்ககிட்ட காலையிலேயே சொன்னேன் இது மாதிரி அம்மா உங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஸ்வீட் எடுத்து கொடுக்கலாம். பாப்பா நான் செய்யலடான்னு சொன்னேன். அவன் மூஞ்சி பாருங்க எந்த அளவுக்கு வாடி போச்சுன்னு சொல்லிட்டு சரி நம்ம அவங்களுக்கு ரொம்ப வெயிட் பண்ண வைக்க வேணாங்க, நம்ம செஞ்ச ஸ்வீட் எடுத்துகிட்டு கொடுக்கலாம். குழந்தைகிட்ட சொன்னேன், பயங்கர ஹாப்பி ஆயிட்டான். இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்துருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்டுக்கும் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் இந்த ரசமலாய் நான் டெலிகேட் பண்ணுறேங்க. நேரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுத்துருவேன். நேரில் இல்லைங்கிறதுக்காக வீடியோவில் மட்டும் உங்களுக்காக காட்டுறேன். உங்களுக்கு பதிலாக எங்கள் வீட்டு குட்டி பாப்பாங்களுக்கு 2 பேத்துக்கு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறேங்க. பாப்பா 2 பேரும் சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க.
நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்ங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ